ஹாய் விவாஸ், வெல்கம் டு ஜென்னா டிப்ஸ். வாங்க இன்னைக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிற உப்பு கண்டம் எப்படி ரெடி ஆகுங்கிறத பார்ப்போம். இந்த பீஸு கொஞ்சம் சின்ன சின்னமாக கொழுப்பெல்லாம் இல்லாமல் நறுக்கி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான பொருள் உப்பும் மஞ்சள் மட்டும்தான் போடணும். ரெண்டும் மிளகா, முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கோம். மிளகாத்தூள் போட்டால் கருக்கும், இது மாதிரி போட்டால் கருக்காது, சீக்கிரமாகவும் பொரிக்கும். இப்போ வந்து இந்த கறியை வந்து பீஸை வந்து நச்சு வச்சுக்கிடுவோம். நச்சா சீக்கிரமாக காஞ்சிரும். இந்த பிளாட்டில் இருக்கிற வீட்லாம் வெயில் சீக்கிரமாக உழுகாதா, இது மாதிரி காய வச்சாக்கா சீக்கிரமாக கிடைக்கும். அதனால இது வந்து நச்சு வச்சுக்கிடுவோம். இந்த கறியெல்லாம் சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுருக்கிறத நச்சு எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ நச்சு எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இதே மாதிரி கறியை எல்லாத்தையும் நச்சு எடுத்து வச்சுக்கிடுவோம். சீக்கிரமாகவும் காயும், நல்லாவும் இருக்கும். தட்டையாக நல்லாயிருக்கும், வேகமாக காஞ்சிரும், நல்லா பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் பொரிக்கும் போது கூட தட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இது மாதிரி நீங்கள் நச்சு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா டக்குன்னு எடுத்து டக்குன்னு பொரிச்சிடலாம். கொஞ்சம் ஈஸியான வேலை இது. இங்கே பாருங்கள், இதுமாரி நச்சு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், எப்படி அழகாக பஞ்சியாக தட்டி வச்சுருக்கோம். நல்லா தடையாக இருக்குது. ஒன்று சொன்னாப்புல தட்டி வச்சுருக்கோம் கறியை. இதேமாதிரி தான் நீங்களும் தட்டி வச்சுக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக காஞ்சிரும். உங்களுக்கு பொரிக்கிறதுக்கும் சீக்கிரமாக நல்லா அப்பளம் மாதிரி நல்லா பொரியும். கல் மாதிரி இல்லாமல் நல்லா கருகருன்னு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும். பாருங்க, இதேமாதிரி நீங்களும் அதேமாதிரி தைச்சி வச்சுங்க. இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் இருந்தாலே நல்லாயிருக்கும். தண்ணியெல்லாம் பிணைஞ்சாலும் இது தண்ணி விடாது. இப்போ பிணைஞ்சி வச்சுக்கிடுவோம். உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு, வெறும் உப்பும் மஞ்சத்தூள் மட்டும் போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், கருகாமல் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் நிறையவே போட்டுங்க. நல்லா கலராக இருக்கணும் மஞ்சத்தூள். அப்போ தான் கறி நல்லா கவுச்சடிக்காமல் நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் இதில் ஊறட்டும். பொழிஞ்சி எடுத்துட்டோம்னா தண்ணி வராது. இதான் ஊற வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. ஊறின கறியை பற்றியெல்லாம் தண்ணியே இல்லாமல் நல்லா இருக்குது. தண்ணி நீங்கள் இறுக்கி புழிஞ்சிட்டேன்னா இதுமாரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. தண்ணியே விடாது, நல்லா கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இதுமாரி இந்த இதையும் இதேமாரி கோர்த்துக்குங்க. இந்த இப்படி இதேமாரி கோர்த்துட்டு எல்லாம் இதேமாரி கோர்த்துக்குங்க. இப்போ நல்லா கோர்த்தாச்சு. இப்போ வெயிலில் காயப்படுவோம். வெளியில் கட்டி விட்டு காயப்படுவோம். இப்போ நல்லா காயுது. காஞ்சி 2 நாள் சென்னோடனே எடுத்து அதுக்கப்புறம் பார்த்து இவங்க நல்லா காஞ்சிருச்சு. 2 நாள்லேயே நல்லா காஞ்சிருச்சு. நல்லா மணமாக வாசனையாக இருக்குது. இப்போ இதை எடுத்து கயிறை விட்டு வெளியில் எடுத்து வைப்போம். இப்போ எல்லாத்தையும் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நல்லா தட்டி பொரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. முழுசாக போட்டு பொரிக்கலாம். இப்போ நம்ம பொரித்து பார்க்குறது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் இது காயட்டும். சிம்மில் வச்சு தான் இது காயணும். ரொம்ப ஸ்பீடாக காயக்கூடாது. இப்போ போட்டு பொரித்து பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும், நிறையா போடக்கூடாது. நிறையா போட்டாக்க பொரியாது, கல் மாதிரி இருக்கும். லைட்டாக 2 போட்டு பொரிங்க. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பொரிச்சாச்சு. இந்த மாதிரி தான் நீங்களும் பொரிச்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு எவ்வளவுக்கு தேவையோ அவ்வளவுக்கு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கங்க. சூப்பராக இருக்குது, நல்லா வாசனையாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது மாதிரி டப்பாவில் எடுத்து நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா 1 வருஷத்துக்கு கூட இருக்கும். அப்படியே விரிச்சில் எடுத்து வச்சுக்கோங்க, வேஸ்ட்டே ஆகாது உங்களுக்கு. எப்போ இவங்க இதுமாரி எடுத்து வச்சுக்கிட்டு எவ்வளோ நாளைக்கு வேணாலும் அப்படியே இருக்கும். விரிச்சில் எடுத்து வச்சுக்கோங்க. வேஸ்ட் பண்ண வேண்டியது அவசியமே இல்லை. உங்களுக்கு தேவை எப்போ தேவையோ அப்போக்கி நீங்கள் எடுத்து பொரிச்சுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நீங்கள் இதுமாரி செய்யுங்க, செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.